அனைவருக்கும் வணக்கம். இந்த எச்சப்பைய கூல் சைஸ் பார்த்தீங்கன்னா விஜித்ராமாவுடைய பர்சனலை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. விஜித்ராமா குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவங்கள பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காரு. இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கூல் சைஸ், அதுக்கப்புறம் மணி, இவங்க 3 பேர் இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வாண்டடாக வந்து விஜித்ராமா பேர் எடுத்து இந்த கூல் சைஸ் வந்து பேசுகிறாரு. விஜித்ராமா வந்து சும்மா நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லா ஜாமானையும் வந்து எடுத்து கொடுப்போம், அவங்க அப்படியே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து இப்படி கிண்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? அவங்க வேலையே செய்யலை, வேலையே இல்லைன்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜித்ராமா வந்து பர்சனல் அட்டாக் வந்து இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. அவங்க வந்து வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தினேஷ் நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் விஜித்ராமாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருலே, அவரை கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து ஒரு பார்ட்டி பண்ணணும், ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஒரு பெண்ணை பற்றி பேசலாமா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவங்க 2 பேர் கூட சேர்ந்து வாழ்றது வாழாமல் இருக்குது அவங்களோட விருப்பம்டா. அவரை வந்து அதாவது விஜித்ரா வந்து எப்படிதான் விஜித்ரா கணவர் வந்து இவ்வளோ நாள் வந்து வச்சிருக்காரு, எப்படி ஒன்றா வாழ்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து விஜித்ராமாவுடைய பர்சனல் லைஃப் பறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் சைஸ் மானங்கட்டாயம் வந்து பேசுகிறா. இப்போ திருப்பி நம்ம இதை பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே வந்து கமல் சார் கேட்க ஆரம்பிச்சிருவாரு, எப்படி விஜித்ரா நீங்கள் வந்து தினேஷுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். இப்போ இந்த கூல் சைஸ் மானங்கட்டவர் என்ன பேசுகிறாரு, இதை தான் பர்சனல் லைஃப் பற்றி தான் பேசுகிறாரு. விஜித்ராவுடைய கணவருக்கு ஒரு பாராட்டுகளை வைப்பாரு. ஏன்னா வந்து அம்மா எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கும்ல, அதனால எப்படி அவங்க கணவர் வந்து இவ்வளோ நாள் இவங்க கூட இருக்காரு, இவங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கவருக்கு நம்ம ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கேவலமும் ஒரு எப்படி பேசுறது ஒரு எச்சத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்தா நம்மளை சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே பேச மாட்டான், கமல் வந்து வாய் திறக்க மாட்டார். இந்த தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அப்போதைக்கு விடுங்க ரொம்ப ஓவராக பர்சனலாக போகாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்னன்னா அவருக்கே தெரியுது, தினேஷ்கே தெரியுது, இந்த எச்சப்பாய கூல் சைஸ் வந்து ரொம்ப பர்சனலாக போய் வந்திருந்தே பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு உட்காந்து விஜித்ராவெலாம் வந்து கேமராக்காக நடிக்குது, உண்ணாவது நடிகையாகவே இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட கேமரா நம்ம மறைச்சோம் அப்படின்னா தள்ளி நிற்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கமல் சார் ஸ்டேஜில் பேசினார். அன்னைக்கே வந்து அவ்வளோ தூரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கமல் கண்டிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு விஜித்ராவுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் சைஸ் மானங்கட்டவர் வந்து வந்திருக்க மாட்டார். என்ன பண்ணுறது? இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.